மதுரை சொந்தங்களே, கோவை சிங்கங்களே, இன்று அண்மையில் வெளியான கமல் மணிரத்னம் கூட்டணியில் தக்லை படத்தை பற்றி பார்ப்போம். படம் படுமொக்கையா என்று நெட்டிசனில் பரப்பட்டு வருகிறது. அதை நிரூபிக்கும் முறையிலே கமல் அவர்கள் தனது கதையை மணிரத்னம் சொல்லி கதை பண்ணியிருக்கார். அதை கமல் தலையீடு இல்லாமல் மணிரத்னம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சிறப்பான ஒரு வெற்றியை மணிரத்னம் தந்திருப்பார். ஏனென்றால் அவருடைய வயது 70 எட்டியிருந்தாலும் பொன்னியின் செல்வன் முதல் பாகத்திலும் 2ஆம் பாகத்திலும் தனது வெற்றியை நிலைநாட்டியிருக்கிறார். பொன்னியின் செல்வன் ஒரு லவ் காதல் கதை என்றாலும் அனைத்து நடிகர்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றார். எனவே மணிரத்னம் அவர்கள் தங்கள் விருப்பப்படி கதையை பற்றியிருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் கமல் தனது கதையில் மூக்கை நுழைத்து அனைத்து செயல்பாடுகளையும் மணிரத்னம் அவர்களை இயக்க விடாமல் செய்து படத்தை குப்பையாக பண்ணிவிட்டார். வேறு வழியின்றி படம் படுதோல்வியாக முடிந்திருக்கிறது. கமல் தலையில் இல்லாமல் அண்மையிலே லோகேஷ் கனகராஜ் அவர்களின் படம் உங்களுக்கு வெற்றி பெற்றது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அது லோகேஷ் கனகராஜ் கதையில் படம் வெற்றி பெற காரணம் கமல் எதிலையும் தலையிடவில்லை. லோகேஷ் கனகராஜின் கதையில் கமல் எதையுமே தலையிடாமல் இருந்தார். அவர் வருவார், நடித்துவிட்டு செல்வார், இப்படித்தான் இருந்தது. ஆனால் இந்த படம் முழுக்க கமலின் தலையிடினார். மணிரத்னம் பேர் ஃபால்டாகி உள்ளது. ஏனென்றால் மணிரத்னம் அருமையாக இயக்கக்கூடியவர். அவருக்கு 69 வயசு 70 வயசு ஆனாலும் இன்றைய அடுத்த தலைமுறை இளைஞர்கள் காதல் கதையை சிறப்பாக கையாளக்கூடியவர். ஆனால் இந்த படத்தில் அவருடைய திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. கமல் மட்டும் தலையிடாமல் இருந்தால் இந்த படம் கதையை சிறப்பாக எடுத்து முடித்திருப்பார். எனவே அடுத்த ஒரு படங்களில் கமல் தலையிடலாமல் தனது நடிப்பை மற்றும் முழுமையாக கவனம் செலுத்தி வெற்றியிட வேண்டும் என்று மதுரை கோவை சினிமா சார்பாக கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைகிறேன். நன்றி, வணக்கம்.